சத்தியமா நான் சொல்லுறேன்டி ஓ பார்வால தூக்குதடி பத்தியமா உன்னை பார்த்துக்கிற உனக்காக வாழ்க்கை வாழும்படி இருக்கி இருக்கல் எழுத்துலதான் இருக்கா என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா நான் மேல காட்டிக்கிட்டேன் ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க உன் காதல் என் காவியம் என்ன மறந்து என்ன சாம், காலேஜ்ல உன் காதல் இல்லைக்கு அளவே இல்லாம போச்சு. எல்லா பொண்ணுங்க மனசுலயும் சிம்மாசனம் போட்டு உட்காந்துட்டு போலியே. எந்த பொண்ணுங்களை பார்த்தாலும் சாம் சாம் தான் சொல்றாங்க. நான் என்னடா பண்றேன் சார், சும்மா புக்க தூக்கிட்டு லைட்டா நடந்தா கூட அவளுக்கு என்ன ஸ்டைலா ரசிக்கிற ஆளுகடா. என்னடா என் அழகு ஒருவேளை அவளுக்கு பிடிக்குமா இருக்கும். ஆமா ஆமா ரசிப்பாங்க ரசிப்பாங்க, ஏன் ரசிக்க மாட்டாங்க. நீ நைட் எல்லாம் ரூம் போட்டு யோசிப்ப நாளைக்கு காலேஜுக்கு எந்த ட்ரெஸ் போட்டு போலாம் பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்குன்னு. நாங்கள்லாம் அப்படியா, காலைல எழுந்தோமா குளிச்சுமான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்துடுறோம். எங்களெல்லாம் பொண்ணுங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அப்படிலாம் இல்ல ஆதி, அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும்னு சொல்லுவாங்கல்ல, அது அவனுக்கு இருக்கு போல இருக்கு. பொம்பளை பிள்ளைகளுக்கு நம்ம மூஞ்சில என்ன தெரியுதோ அவன் மூஞ்சில என்ன தெரியுதோ தெரியல. நம்ம மூஞ்ச பார்த்தா கால் துப்புறாளுங்க, அவன் மூஞ்ச பார்த்தா அப்படியே வலிகிறாளுங்க. பாருடா பாருடா, அவன் மூஞ்ச பாருடா, அவன் உட்கார்ந்துருக்க போசின்னு தான் பாரு. அவன் நல்ல மூஞ்ச பால் வடிகிற குழந்தை மாதிரி வச்சிருக்கான். அதுதான் எல்லா பொண்ணுங்களுக்கும் அவனை பிடிக்குது போல. சரி சரி விடுங்கடா, நம்ம கேங்ல நம்ம ஃப்ரெண்டு அழகா அஞ்சமா இருக்கான், அதனால எல்லா கேர்ள்ஸும் அவனை பாக்குறாங்கன்னு விட வேண்டியதானே. அதை விட்டுட்டு இப்படியா நம்ம ஃப்ரெண்டா இருந்துட்டு பொறாமப்படுறது. இவன் மேல நான் ஏன்டா பொறாமப்படுறேன் மச்சான். ஆனா இவனால எந்த பொண்ணுங்களும் நம்மள சைட் அடிக்கவே மாட்டுக்காளுல, அதான் ஒரு சின்ன வயிற்றுச்சல். ஏடே ஏன்டா டென்ஷன் ஆகுறீங்க, நானடா எல்லா பொண்ணுங்க பின்னாடியும் போறேன், அந்த பொண்ணுங்க தாண்டா என் முன்னாடியே தேடி வராளுங்க. சரி விடுங்க, இப்ப என்ன உங்களையும் அவளுக்கு சைட் அடிக்கணும் அப்படித்தானே. சரி என்ன பாக்குற கேர்ள்ஸ உங்களையும் கொஞ்சம் பார்க்க சொல்றேன். எப்பா எப்பா சாம் கொஞ்சம் அடங்குறியா? எங்களுக்கு என்னமோ கேர்ள் ஃப்ரெண்டே கிடைக்காத மாதிரி நீ சைட் அடிக்கிற பொண்ணுங்களை எங்களுக்கு பிச்சை போடுற மாதிரி எல்லாம் பேசுற. எங்களுக்கும் பொண்ணுங்களை எப்படி உஷார் பண்ணணும்லாம் தெரியும், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறியோ. நீ கொஞ்ச நேரம் சீனை போடாம இரு. சார் நம்ம 5 வருஷம் முடிச்சாச்சு, அப்புறம் ஃபைனல் டாக்டர் கேம்பும் முடிஞ்சிட்டு அடுத்தது ஆளுக்கு ஒரு கிளினிக்கை வச்சு நடத்த போறோம். இனி நீ உன் கிளினிக்கு வர்ற பொண்ணுங்கள்ல எதையாச்சும் உன்னை உஷார் பண்ணாதான் உண்டு. டேய் சரண், புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்குல நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு, அந்த பொண்ணை நீ பாத்திருக்கியா? எங்கடா பாக்குறது, அந்த பொண்ணு நான் பாக்குறப்பெல்லாம் அந்த பொண்ணோட பேக் போஸ் மட்டும்தான் பார்க்க முடியுது. சரி கிட்ட போய் இன்னைக்கு பாத்துடலாம் அப்படின்னு போனா அந்த பொண்ணு மின்னல் மாதிரி மறைஞ்சு போயிடுதுடா. எங்கிருந்து பாக்குறது? நம்மளாம் என்னத்துக்கு ஆகும் சரண், நம்ம இன்னும் அந்த பொண்ணோட பேக் போஸை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை உட்காந்துருக்கானே காதல் மன்னன், இவன்கிட்ட கேளுங்க, இவன் எல்லா போஸையும் அப்பவுமே பார்த்து ஆராய்ஞ்சிருப்பான். என்னடா சாம், நீ எதுவும் அந்த பொண்ணை பத்தி பேச மாட்டிருக்க? நீ நேரத்துக்கு அந்த பொண்ணை உஷார் பண்ணி இந்தக்கா செய்ய சொல்லி உன் பின்னாடி சுத்த விட்டுருப்பியே. என்னது எனக்கு தெரியாம நம்ம காலத்துல ஒரு புது பொண்ணா? அதுவும் உங்களோட முகத்தை பார்க்க முடியாத அவ்வளோ அளவுக்கு பேரழகியா அப்படி ஒரு பொண்ணு நம்ம காலத்துல இருக்காடா? என்னடா சாம், உங்கன்னுலயே அந்த பொண்ணு சிக்கலைன்னா நான் கேள்விப்பட்ட மாதிரி அந்த பொண்ணு சரியான காரம் தாண்டா. அந்த பொண்ணுக்கு பசங்கனாலே பிடிக்காதான், கிட்ட நெருங்கிட்டா பலார் பலார் கணத்துல வச்சிருவானே நான் கேள்விப்பட்டேன். உங்கன்னுலயே மண்ணை தூவி இவ்வளவு நாளாவையும் சிக்கலைன்னா அந்த பொண்ணு நான் நினைச்ச மாதிரி திமிர் பிடிச்சவ தாண்டா. உன் இழுத்தக்கா செய்யலாம் அந்த பொண்ணுகிட்ட செல்லாதுன்னு நினைக்கிறேன். என்னடா விக்கி ரொம்ப பில்டப் பண்றீங்க அந்த பொண்ணை பத்தி? எவ்வளவு திமிர் பிடிச்சவளா இருந்தாலும் அவளை அடக்கி என் காலுக்கு கீழே கொண்டு வர்றது தான் இந்த ஷாமோட வேலை. நினைப்பு தான் பொழப்பு கெடுக்குமா? எல்லா பொண்ணுங்களும் உன் கால் கீழே சரண் அடைவாங்க மட்டும் நீ நினைக்காத சாம். உனக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு பொண்ணுங்க இருக்கதான் செய்யறாங்க. அதுலயும் ஒரு சில பொண்ணுங்க கிட்ட நீ என்னதான் தலைகீழ நின்று சீனை போட்டாலும் அதெல்லாம் செல்லுபடியே ஆகாது. அதனால அமைதியா இரு. But
என்னடா எல்லாரும் சேர்ந்து என்ன கலாய்க்கிறீங்களா? அவ எவ்வளவு பெரிய கிளியோபட்ரா வேணாலும் இருக்கட்டும், அவ என் கண்ணு முன்னாடி வரட்டும், அதுக்கப்புறம் இந்த ஷாம் யாருன்னு நான் காமிக்கிறேன். டேய் பாவுண்ட சாம், நம்ம எல்லாம் கதைச்சனா அவன் இவ்வளவு கோவத்துல போறான் பாரு. இல்லடா இவ்வளவு கோவப்படுவான்னு நினைக்கல சரண், சும்மா விளையாட்டுக்கு தான் அவன்கிட்ட பேசிட்டேன், அவன் சீரியஸா எடுத்துக்கிட்டான் போல இருக்கு. டேய் மச்சான், அவன் கோவத்துல போறான்டா. அவன் கோவத்துல போய் ஏதாவது விவரமான முடிவு எடுத்துட்டு போறான். வாங்க அவன் எங்க போறான்னு நம்மளும் போய் பார்ப்போம். அவனா? ஏண்டா அவனை பத்தி உனக்கு தெரியாதாங்க? அவன் நம்மகிட்ட கோவப்படுற மாதிரி சீனை போட்டு போறானா? அங்க போய் பார்த்தா தான் தெரியும். 2-3 கேல்ஸ் இடையில நின்றுக்கிட்டு ரீல்ஸ் எடுப்பான், இல்லாட்டி செல்ஃபி எடுப்பான். இதுதானே வேலையா வச்சிருப்பான். சரி வாங்க. பசங்களே பிடிக்காத பொண்ணா, அதுவும் திமிரு பிடிச்ச பொண்ணா, அதுவும் இந்த ஷாம் படிக்கிற காலத்திலேவா? அப்படி ஒரு பொண்ணு இந்த காலத்துல இருக்கக்கூடாதே. இந்த காலத்துல எவ்வளவு பெரிய அழகியா இருந்தாலும் என் முன்னாடி சுத்துறாளுங்க. ஆனா இவ பெரிய மயிரோ அவ ஓகன் புகழ்றாங்க. அவ எப்படிதான் இருக்கானே நான் பாக்குறேன். சச்சோ பொன்னகை அத்தின்னும் பொன்னகை கைக்குட்ட நான் பிடித்த கையோடு மறைத்துக் கொண்டேன். அச்சச்சோ பொன்னகை அத்தின்னும் பொன்னகை கைக்குட்ட நான் பிடித்த கையோடு மறைத்துக் கொண்டேன். என் சாவியார் உன் புன்னகை என்னும் சாவியார் என் பாதம் திறந்து கொண்டேன். அச்சச்சோ புன்னகை அத்தின்னும் புன்னகை. உனக்கு அறிவு இருக்குதா? கண்ணுதான் தெரியுதே, அப்புறம் முன்னாடி யார் வர நீ பார்க்க வந்து இப்படி இடிக்கிற? சாரிங்க, நீங்க ஃப்ரண்ட்ல வந்ததே எனக்கு கவனிக்கல. நான் வேற எதையோ திங்க் பண்ணிட்டு வந்தேனா. டேய் பொறுக்கி, உன் பேரு ஷாம் தானே? நீ இந்த காலத்துல பெரிய ஹீரோ நினைச்சிட்டு பொண்ணுங்க முன்னாடி சீன் போடுற அந்த ஷாம் நீ தானே? ஹலோ மேடம், நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. ஆனா என்னை பத்தி நீங்க ஃபுல் டீட்டெயிலுமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. நான் இந்த காலேஜோட ஹீரோ எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. அப்போ இவ்வளவு நாளா நீங்களும் என்ன சைட் அடிச்சுட்டு தான் இருந்தீங்களா? என்ன ஓவர் ஸ்மார்ட் நீ மனசுல நினைப்போ இப்படி பல்ல காமிக்கிறியே. இன்னொரு தடவை பல்ல காமிச்சேன்னு வச்சுக்கோ, வாயில பல்லு இருக்காது. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. இழிக்கிற இப்படி இழிச்ச உடனே நான் மயங்கவே நினைக்கிறியோ? ஹோ, மத்த பொண்ணுங்க மாதிரி என்கிட்ட சீன் போடுற வேலையோ, அப்புறம் தெரியாத மாதிரி வந்து இடிக்கிறதோ, அதுக்கப்புறம் சாரி கேட்கறதோ ஏதாச்சும் வச்சுக்கிட்டான்னு வச்சுக்கோ, இந்த இருக்குதே ஹேண்ட் செட்டு, இந்த உருவி ஜட்டியோட ஓட விட்டுருவேன். என்ன புரியுதா? இன்னொரு தடவை என்கிட்ட சீனை போடலாம் நீ நினைச்சான்னு வச்சுக்கோ, நறுக்கிடுவேன். பி கேர்ஃபுல். ஏய் என்ன ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்க? எங்க அண்ணனா உன்னை வந்து மோதுறான். எங்க அண்ணன் நிக்கிற இடத்துலதான் நிக்கிறான். நீதான் வேகமா வந்து மோதிட்டு இப்போ எங்க அண்ணன் மேல பழிய போடுறியா? விடு. என்ன பொறுக்கி, என்ன ரோஷம் வருதோ? இடிக்கிற நீ வந்து நிக்கிறது, அப்புறம் லைட்டா இடிக்கிறது, அப்புறம் சாரி கேட்கறது, இதே வேலையை வச்சிருக்கீங்களோ? இன்னொரு தடவை இதே மாதிரி பண்ணுனீங்க, பேண்டையும் டவுசரையும் கலட்டி ஜட்டியோட ஓட விட்டுருவேன். பி கேர்ஃபுல். மது,
என்னன்னா அவ பாட்டுக்கு வந்து உன்னை அழியறா, நீ பாட்டுக்கு பார்த்துட்டு சும்மா இருக்க. நீ 2 அறை விட்டு அவ பல்ல தெறிக்க விட்டுருக்க வேண்டாமா? இந்த பொண்ணை நீ கவனிச்சியா? அந்த பொண்ணு பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் என் மது பேசுன மாதிரியே இருக்குடா. என் மதுவும் இப்படிதான் இப்படிதான் கையை நீட்டி நீட்டி பேசுவாடா. அதே மாதிரி இந்த பொண்ணும் பேசுதுடா. அண்ணா அவங்க பாக்குறதுக்கு மது மாதிரி இருக்காங்க தான் உன்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன். ஆனா அவங்க மது அண்ணின்னு நான் உங்ககிட்ட சொல்லலண்ணா. பவி வராங்க, ரிலாக்ஸ் ஆகு. சார் என்னாச்சு? அந்த பொண்ணு யாரு? அவங்க ஏன் உங்களை அடிச்சாங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பவி. நான் அவங்கள தெரியாம இடிச்சிட்டேனா, அதான் அவங்க கோவத்துல அடிச்சிட்டாங்க, வேற ஒண்ணும் இல்ல. தெரியாம தானே சார் நீங்க இடிச்சீங்க? அதுக்கு வேணா ஒரு 2 வார்த்தை திட்டலாம். பப்ளிக்னோட பார்க்காம எல்லாரும் முடிக்க ஒரு ஆம்பளை கை நீட்டி அடிக்கலாமா அந்த பொண்ணு? சரி விடு பவி, என் மேலதான் ஒரு சின்ன தப்பு. நான் தான் பார்த்து கவனமா இருந்திருக்கணும். சரி வீட்டுக்கு கிளம்புவோமா? அப்பா அம்மா இன்னும் ஐஸ்கிரீம் சாப்பிடலப்பா. ஐஸ்கிரீம் சாப்பிட்டுதானே வந்தோம். சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போலாம். இல்லடா நிலா குட்டி, அப்பாக்கு கொஞ்சம் தலை வலிக்குதுடா. நம்ம ஐஸ்கிரீம் வீட்டுக்கு வாங்கிட்டு போலாம், வீட்டுல போய் சாப்பிடலாம். சரியா? இல்ல நம்ம இங்கே சாப்பிடுவோம்பா. இங்க சாப்பிட்டா நல்லா இருக்கும். இல்லடாமா. சார் நிலா பாவம், அவ ஐஸ்கிரீம் பார்ல உட்காந்து சாப்பிடலான்னு ஆசையா வந்தா. நம்ம சாப்பிட்டுட்டே போலாமே சார். பவி தலை வலிக்குது. அவதான் சின்ன பிள்ளை, புரிஞ்சுக்க மாட்டேன்னா நீங்களும் அதே மாதிரி தான் பேசிட்டு இருக்கீங்க. பிள்ளைய கூட்டு வாங்க போவோம். பவி நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. அண்ணா ஏதோ டென்ஷன்ல இருக்கான், அதான் இப்படி பேசிட்டு போறான். நீங்க நிலாவை கூட்டிட்டு கார்ல வெயிட் பண்ணுங்க, நான் நிலாக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரோம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல நிலாவா, நம்ம காருக்கு போலாம். அப்போ ஐஸ்கிரீம் நீங்க கார்ல வெயிட் பண்ணுங்க சித்தப்பா. நீங்க கேட்ட எல்லா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன். சரியா? சரி சித்தப்பா, நிறைய வாங்கிட்டாங்க. சரிம்மா. இந்த எருமை என்னதான் நடக்குது? எல்லாமே தான் நடக்கும். இப்போ எது நடக்கிறத உங்ககிட்ட நான் தனியா சொல்லணும். அவங்களே குத்துனு வச்சுக்கோ, கண்ணு 2 வெளியே வந்து விழுந்துரும். அந்த அண்ணே செவனேனி பழைய கட்ட நல்லா பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்க. சும்மா இருந்தவனை கூப்பிட்டு தெரிஞ்ச கதையில நீ தான் சாமனனை கூப்பிட்டு ஏதோ அந்த பொண்ணை காட்டி சொன்ன. அதுக்கப்புறம் தான் இவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு. என்னடா யார் அந்த பொண்ணு? ஐயோ அந்த பொண்ணு யாருன்னா தெரியல சனி. அந்த பொண்ணும் நம்மள மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்த பொண்ணாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ நீ சொல்றதுல துளி கூட நம்பிக்கை இல்ல. உனக்கு ஏதோ தெரிஞ்ச பொண்ணு மாதிரி தான் எனக்கு தோணுதுடா. பாத்தியா எங்க சுத்தினாலும் கடைசியில நீ என்கிட்ட வந்துதான் நிக்கிற. சரி வா, அண்ணன் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பான், ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போவோம். எங்க நழுவ பாக்குற? நான் தான் உன்னை பாத்துட்டே இருந்தேன். நீ தான் அந்த பொண்ணை பார்த்துட்டு சாப்பான மாதிரி இருந்த. அதுக்கப்புறம் தான் சாமனனை கூப்பிட்ட. அப்போ உனக்கு தெரியாமையா நீ சாமனனை கூப்பிட்டு காமிச்ச அந்த பொண்ணு? ஹே என்ன சொன்ன? நீ அங்க இருக்கும்போது நீ என்னதான் பாத்துட்டு இருந்தியா? அப்போ நான் எங்க இருந்தாலும் உன் கண்ணுக்குள்ள என்னதான் தேடுது, அப்படிதானே? அவ்வளோ பாசம் என் மேல. அதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. நான் சும்மா அப்படியே பார்த்தேன். நீ மழுப்பாத. அந்த பொண்ணு யார்? நீ இப்போ எனக்கு தெரிஞ்சாகணும், சொல்லு. சரி விடு, உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன். நான் வீட்டுல போய் நான் தெளிவா சொல்றேன். சரியா? இப்போ போலாமா? சொல்லணும் சரியா? சரிம்மா சொல்றேன். சரி நான் போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன். என்ன சொல்லிட்டு போறான்? கேட்கும்போதுல எனக்கு அந்த பொண்ணு யாரு தெரியாதுன்னு சொன்னா, திரும்ப கேட்ட பிறகு எனக்கு தெரியும் நான் சொல்றேன் அந்த பொண்ணை பத்தின்னு சொல்லிட்டு போறான். அங்க சுத்தி இங்க சுத்தி தெரியும்னு வேற சொல்லிட்டு போறான். அப்படின்னா நம்ம கனவுல வந்த பொண்ணு இந்த பொண்ணா இருக்குமோ? இருக்க மாட்டா. ஏய் சோனி, என்ன நின்னு கனவு காண்டுட்டா இருக்க? சீக்கிரம் வா. என்னங்க சோனி மாமியார் சோனிக்கு நம்ம வீட்டில் வச்சு தாலி பிரிச்சு கோக்க சம்மதிப்பாங்களா? விடு ராணி, அந்த அம்மா குணம் அப்படி, என்ன பண்றது? நம்ம பொண்ணுக்கு செய்ய வேண்டியதை அந்த அம்மா கிட்ட முறையா கேட்டு பார்ப்போம். அவங்க சம்மதி காட்டி நம்ம என்ன அவங்கள கட்டாயமா படுத்த முடியும்? அதுவும் சரிதாங்க. அம்மா வரத சோனி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா? நான் பிள்ளைக்கு ஃபோன் அடிச்சேன் ராணி, அவ எடுக்கவே இல்லை. சரி வீட்டில் தானே இருப்பா, காலேஜ் லீவ் வேற, அதான் விட்டுட்டேன். சரி வாங்க உள்ள போவோம். அந்த அம்மாவை நினைச்சாதான் கொஞ்சம் பக்குன்னு இருக்கு. என்ன பண்றது, புள்ளைய கட்டி கொடுத்துட்டு பயந்து போக வேண்டியதா இருக்கு. சம்மந்தி எப்படி இருக்கீங்க?
அடடே வாங்க சம்மதி, என்ன திடீர்னு இந்த பக்கம்? இன்னைக்கு மழை தான் அடிச்சு கொடுத்த போதுன்னு நினைக்க. அம்மோ யார் வந்திருக்கான்னு பாரு. இந்த நேரமாவது நிம்மதியா சமைக்க விடுறீரா? எப்ப மாத்திரம் அம்பு சொம்பு நீ என்ன வேணும் உனக்கு? ஆவா அப்படிதான் சம்மந்தி, அடிக்கடி இப்படிதான் என்கிட்ட கொஞ்சம் விளையாட்டு தனமா பேசுவா. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க சம்மந்தி. வாங்க உட்காருங்க. இல்லண்ணா பரவாயில்ல, வீட்டுல பிள்ளைகள் யாரையும் காணும். வாங்க சம்பந்தி, நீங்க எப்ப வந்தீங்க? இப்ப தாங்க வந்தோம். சம்பந்தி வந்திருக்காங்க, ஒரு வார்த்தை என்ன கூப்பிட்டு சொல்லலாண்டாமா? அவங்க நிக்க வச்சுக்கிட்டே இருக்கீங்க, உட்கார சொல்ல வேண்டியதானே? இங்க நான் காண்பது கனவா இல்ல நினைவா? இந்த அம்மா நம்மள சம்பந்தின்னுலாம் இவ்வளவு உரிமையோட சொல்லுது. அதான் எனக்குமே புரியல ராணி, எனக்குமே ஷாக்கா தான் இருக்கு. அம்மோ நான் உனக்கு கூப்பிட்டேன் அம்மோ, உன் காதுல தான் அது விழல. நீ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க. சரி உட்காருங்க சம்பந்தி, எவ்வளவு நேரம் தான் நின்னுகிட்டே இருப்பீங்க? நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். இல்ல தங்கச்சிமா, காப்பிலாம் வேண்டாம், வீட்டுல இருந்து வரும்போதே குடிச்சிட்டு தான் வந்தோம். அப்படியே சம்மந்தி, சரி உட்காருங்க. அப்புறம் சம்மந்தி, மருமக சொன்னா அப்பம்மா என்னை பார்க்க வருவாங்கன்னு, பிள்ளைய பார்த்துட்டு போலான்னு வந்தீங்களோ? இல்லையும் தான் பார்க்கணும் சம்மந்தி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயமா உங்களையும் தான் பார்த்துட்டு போயிடலான்னு தான் வந்தோம். அப்புறம் சம்பந்தி, வீட்டுல மருமகன் பிள்ளைகள் யாருமே காணும். ஓ பிள்ளைகளெல்லாம் கேட்குறீங்களா? சம்பந்தி அவங்களாம் வெளியே போயிருக்காங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரோன்னு போனாங்க. வர நேரம் தான். அப்படியே சம்பந்தி வெளியே போயிருக்காங்களா? சரி சரி, பையாவே வரட்டும். போன் எதுவும் பண்ணலையா தங்கச்சிமா? நீங்க போன் பண்ணியிருந்தா வச்சும் அவ அம்மா அப்பா வராங்கன்னு வெளியே போயிருக்க மாட்டா. ஆனா போன் பண்ணோம், அவ எடுக்கல. சரி வீட்டுல தானே இருப்பானே அப்படின்னு நினைச்சு வந்துட்டோண்ணா. சரி சரி பரவாயில்ல தங்கச்சிமா, நம்ம வீட்டுக்கு தானே வந்திருக்கீங்க, அதே சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருப்போம். அதுக்குள்ள பிள்ளைகள் வர நேரம் தான். என்னமோ சமைச்சிட்டியா? சமையல்லாம் முடிஞ்சிட்டுங்க. ராஜனுக்கு கூடமாடா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி உங்க குரல் கேட்க போய் தான் வந்தேன். அவர் முடிச்சிருப்பாரு சமையல. வாங்க சம்பந்தி, சாப்பிட்டுக்கிட்டே எதுனாலும் பேசலாம். இல்லம்மா இருக்கட்டும், ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசிட்டு போலாமேன்னு தான் வந்தோம். முக்கியமான விஷயமா? என்ன விஷயம் சம்பந்தி? அது வந்து சந்தியாக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் வைக்கலான்னு இருக்கோம். சேர்த்தாப்புல நம்ம சோனிக்கும் சேர்த்து நம்ம வீட்லயே வச்சிடலான்னு நினைக்கிறோம். நீங்க என்ன சம்பந்தி நினைக்கிறீங்க? என்னது தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனா? சரி சந்தியாவுக்கு ஓகே, மூத்த பொண்ணுக்கு. ஆனா இளைய பொண்ணுக்கு எப்படிங்க வைக்க முடியும்? ஏன் சம்பந்தியம்மா இப்படி சொல்றீங்க? சோனிக்கு தாலி பிரிச்சு கோக்குறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையோ? என்ன சம்பந்தி, தெரிஞ்சு பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களா? பொண்ணு மாசமா இருக்கும்போதுல இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் வைக்க கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? என்னது மாசமா? என்ன சம்பந்தி சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல. என்ன சம்பந்தி, உங்களுக்கு எதுவும் தெரியாதா? உங்ககிட்ட உங்க பொண்ணு சொல்லலையா? அதான் உங்க பொண்ணு என் மருமக சோனி கன்சீவா இருக்கா. நம்மளுக்கு கூடி சீக்கிரத்துல பேரனோ பேத்தியோ வரப்போகுது சம்பந்தி. என் பொண்ணு சோனி மாசமாயிட்டலா? ஐயோ, எனக்கு கையை விட மாட்டுக்கு காலை விட மாட்டுக்கு. என்னங்க நம்ம பொண்ணு மாசமாயிட்டலாங்க. நீங்க தாத்தாவா போறீங்களா, நான் பாட்டியாவா போறேங்க. இந்த கழுத ஒரு வார்த்தை போன் அடிச்சு நம்ம கிட்ட சொன்னாலா? எனக்குமே இதை கேட்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறானி. ஐயோ எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கீங்க. இப்பவுமே என் பிள்ளைய பார்க்கணும் போல இருக்க. அதுக்கு என்ன சம்பந்தியமா? இதோ இப்போ உங்க பொண்ணு வந்துருவாவ, பார்த்து பேசுறது என்ன? உங்க பொண்ணு கூட இருந்து 2 நாள் தங்கிட்டு கூட போங்க, யாரு என்ன கேட்க போறா? அப்படிதான் நம்ம தங்கிட்டு போலான்னு தான் ஆசை. ஆனா பிள்ளைக்கு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன்னு சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். அப்புறம் எப்படி? அதுக்கு என்ன சம்பந்தியமா? நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு பிள்ளைகள் வரல, பிள்ளைய 2 நாள் இல்ல உங்க ஆசை தீர வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு அனுப்பிவிடுங்க. என்ன சம்பந்தி, பிள்ளைகள் மட்டும் வரேன்னு சொல்றீங்க? நீங்க குடும்பத்தோட வரணும்ல. என் பிள்ளைக்கு உங்க ஆசீர்வாதம் கண்டிப்பா வேணும். எல்லாரும் குடும்பத்தோட வந்துருங்க சம்பந்தி. இந்த போச்சு சம்பந்தி, நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் நாங்க வராமலா? ஐயோ என் பிள்ளை எப்போ வருவா? நான் கும்பிட்ட சாமி கைவிடல. என் பிள்ளைய பார்க்க எனக்கு ஆசையா இருக்கு. ராணி யாரு போன்ல? நம்ம சந்தியா தாங்க போன் பண்றா. சந்தியாவா? சரி எடுத்து என்னன்னு கேளு ராணி. சரிம்மா, நாங்க அப்ப கிளம்பட்டுமா? நீங்களும் எங்க கூடவே வந்திருந்தா நல்லா இருந்திருக்கோம்லம்மா. வந்திருந்தா நல்லாதாப்பா இருக்கும். ஆனா ஆடு மாடெல்லாம் யார் பாப்பா? நைட் அதுக்கு தண்ணி வைக்கணும் கெட்டணும்ல. காலையில வந்துருயுமே. சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். அப்புறம் காலையில விடிய காலத்துல சீக்கிரம் கிளம்பி வந்துருங்க. போனோன்னு மாமா கேப்பா பாருங்க. சரிப்பா, அண்ணன் கேட்டா சொல்லிடு. அம்மாவால ஏன் வர முடியல, நீ ஆடு மாடை விட்டுட்டு வர முடியல, அதனால காலையிலே வந்துடுறேன்னு சொன்னாங்க. நீ கொஞ்சம் சொல்லிருப்பா. சரிம்மா. சரி சந்தியா கிளம்பலாமா? கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கோ. நல்லா பிடிச்சிருக்கேன் மாமா. தம்பியும் பத்திரம். தம்பிய நல்லா தான் பிடிச்சிருக்கேன் மாமா. சரிட்டே, நாங்க கிளம்புறோம். கிளம்புறதுலாம் சரிதான். உன் கூட பிள்ளை அனுப்புறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பமே இல்லை.
பிள்ளைய பத்திரமா கொண்டு போ. சரி தே, நான் தம்பிய பத்திரமா புடிச்சுக்கிடியே. ஆமா, பத்திரமா புடிச்சு கிழிச்சா நான் பாத்துக்கே உன்னால முடியாது. இதுல இந்த குழந்தை வேற. என்னமோ பார்த்து பத்திரமா போய் சேருங்க. சரிம்மா, நாங்க கிளம்புறோம். ஹே மாமா, அத்தை என்ன நம்பவே மாட்டேங்கிறாங்க. நான் எது செஞ்சாலும் திட்டுறாங்க. ஓ மேல எங்க அம்மாக்கு அவ்வளவு பாசம் சந்தியா. கிழிச்ச பாசம். என்னமே என்ன சின்ன பிள்ளை மாதிரியே பிஹேவ் பண்றாங்க. நான் கல்யாணம் முடிஞ்ச பொண்ணுனே அத்தை நினைக்கவே மாட்டேங்கிறாங்க. அது வந்து சந்தியா, அம்மா தானே உன்னை சின்ன வயசுல தூக்கி தூக்கி வளர்த்தாங்க. அதனால அவங்க பார்வைக்கு நீ இன்னும் சின்ன பிள்ளையா தெரியறியா இருக்கும். அதனாலதான் ஒரு விஷயம் பண்ணும்போது பார்த்து பண்ணுன்னு சொல்றாங்களா இருக்கலாம். போங்க மாமா, கூடிய சீக்கிரத்துல அத்தைக்கு நான் ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுக்க போறேன். இன்னும் அத்தை என்ன குழந்தை மாதிரி நினைக்கிறது. இது எப்ப சந்தியா? இந்த குட்டீசன் என்கிட்ட சொல்லவே இல்ல. போங்க. போக தானே செய்யறேன். தம்பி பத்திரம், பேச்சு வாக்குல தம்பி கீழே விட்டுறத பார்த்து பத்திரமா புடிச்சுக்கோ. போங்க மாமா, நீங்களும் என்ன குழந்தை மாதிரி தானே சொல்றீங்க. தம்பிய புடிச்சிட மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு. எல்லாம் நீயும் எனக்கு குழந்தை மாதிரி தானே. நீ என்னோட ஃபர்ஸ்ட் குழந்தை, இதோ உட்காந்துருக்காரு. இவரே என்னோட செகண்ட் குழந்தை, பிறக்க போறது நம்மளோட 3வது குழந்தை. போங்க. எங்க போயிட்டாங்கன்னு என்கிட்ட கேட்டா நானே உன் கூட தானே வரேன் சந்தியா. நம்ம வரத உங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னியா? சொன்னேன், நேத்து சொன்னேன் மாமா, நாளைக்கு நான் வீட்டுக்கு வருவேனே. ஆனா இன்னைக்கு சொல்லல. சரி, வீட்டுல தானே இருப்பாங்கன்னு நினைச்சேன். நல்லா நினைச்சப்போ. சரி, ஃபோன் பண்ணி எங்க இருக்காங்கன்னு கேளு. சரி மாமா, அம்மாவுக்கு கால் பண்றேன். ஹலோ அம்மா. உங்க அம்மாவை பத்தியாட தங்கம், உங்க அம்மாவை சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்டா மட்டும் உங்க அம்மாவுக்கு கோவம் பொத்திக்கிட்டு வருது. இப்ப பாத்தியா உங்க அம்மா நம்ம எங்க வந்து நிறுத்திருக்கான்னு. மாமா, அம்மாவுக்கு கால் பண்ணேன். அம்மா சோனி வீட்டுல தான் இருக்காங்களா. ஹெட்டத்துல தான் சாவி இருக்கு, திறந்து வீட்டுக்குள்ள போய் இருங்க, நான் வந்துடுறேன்னு சொன்னாங்க மாமா. சரி வா சந்தியா, அப்ப நீ கதவு தர உள்ள போய் இருப்போம். மேடம், நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் மேடம்? இப்போதைக்கு இது போதும் துர்கா. அடுத்த பிளான் என்னன்னு நான் உனக்கு கால் பண்ணி சொல்றேன். அப்புறம் துர்கா, நீ பண்ண ஆக்ஷன்ல ஷாமோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? ஏதாவது சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சா? நிறைய மேடம். அவரு சாப்பிட்டு இருந்து நீளவே இல்லைன்னா பாருங்களேன், வர கட்டியும் என்ன வச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டே இருந்தாரு மேடம். இந்த கன்ஃபியூஷன் தான் எனக்கு தேவை. அவன் சந்தோஷமாவே இருக்கக்கூடாது. ஓகே, நீ கிளம்பு. நான் நெக்ஸ்ட் பிளான் என்னன்னு உனக்கு கால் பண்ணி சொல்றேன். ஓகே மேம்.